முக்கிய செய்தி பிஎட் 2ஆம் ஆண்டு 4வது செமஸ்டர் படைப்பு திறனும் உள்ளடக்க கல்வியும் என்ற பாடத்தேர்வின் வினாத்தாளானது கசிந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காலை 9:15 மணிக்கு மாற்று வினாத்தாள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வினாத்தாள் கசிந்த நிலையில் மாற்று வினாத்தாள் தயார் செய்து தேர்வு நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. பிஎட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததையொடுத்து தற்பொழுது வேறு ஒரு வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு தற்பொழுது தேர்வானது நடைபெற்று வருகிறது. பிஎட் 2ஆம் ஆண்டு 4வது செமஸ்டர் படைப்பு திறனும் உள்ளடக்க கல்வியும் என்ற பாடத்தேர்வின் வினாத்தாள் கசிந்திருக்கிறது. இந்த வினாத்தாள் கசிவானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை 9:15க்கு மாற்று வினாத்தாள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு தற்பொழுது தேர்வானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வினாத்தாள் கசிந்த நிலையில் மாற்று வினாத்தாள் தயார் செய்து தேர்வு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஎட் படிப்பிற்கான வினாத்தாள் கசிந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிஎட் 2ஆம் ஆண்டு 4வது செமஸ்டர் படைப்பு திறனும் உள்ளடக்க கல்வியும் என்ற பாடத்தேர்வின் வினாத்தாள் கசிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மாற்று வினாத்தாள் தயார் செய்யப்பட்டு தற்பொழுது அது தேர்வர்களுக்கு வழங்கப்பட்டு தேர்வானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.